இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பக கள அலுவலகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் திருவாரூரில் நடத்தப்பட்டது. திருவாரூர் சன்னதி தெருவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு மக்கள் தொடர்பக சென்னை அலுவலகத்தின் உதவி இயக்குனர் திரு பால நாகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், வளர்ந்து வரும் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளான ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்டவைகளை மாணவ மாணவிகள் தங்களது வாழ்க்கையின் உயர்வுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இதனை தவிர தங்களது மொழி அறிவினை வளர்த்துக் கொள்வதற்கு நாளிதழ் வாசிப்பு மிகுந்த பயனளிக்கும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு ரங்கநாத பிரபு பேசும்போது, வங்கிகளின் செயல்பாடுகள், வங்கி கடன், இன்சூரன்ஸ் மற்றும் வங்கிகளை பொதுமக்கள் பல்வேறு சேவைக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்ற தகவல்களை கூறினார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொழுநோய் குறித்த அறிவை வளர்த்து உணர்ச்சியற்ற தேமல், படை போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் அல்லது தொழுநோயால் உடல் குறைபாடு உள்ளவர்கள் குடும்பத்தில் அல்லது வீட்டின் அருகில் காணப்பட்டால் அவர்களை அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை எடுக்க ஏற்பாடு செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தப்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு குறைந்தது 10 மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி நபருக்கு மாதம் 2000 ரூபாய் வீதம் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவியினை பெறுவதற்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக தொலைபேசி எண் 290513 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வ. மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில உணவுத்துறை அமைச்சர் TRB ராஜா, காஞ்சி பீடாதிபதி ஜெயந்திரர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பாப்கட்டிங் யானை செங்கமலம் பராமரிக்கப்படுவதும் மன்னார்குடி மதில் அழகு என்பதற்கு இக்கோவிலின் மதில் சுவர்களே எடுத்துக்காட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஆழித்தேர் திருவிழா வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கோவிலில் பங்குனி உத்தர ஆழி தேரோட்டத்திற்கு பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாயன்மார்களின் முக்கியவரான திருஞான சம்பந்தர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்தில் நெல் பயிரானது 70,000 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இலக்கை விட கூடுதலாக 7,000 ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சம்பா தாளடி பருவத்தில் நெல் பயிரானது 1,37,000 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 1,45,000 ஹெக்டேர் பரப்பு நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து சமூக நீதி விடுதிகளிலும் ஜிம் வசதி, வைஃபை வசதி, பாதுகாக்கப்பட்ட பெட்டக வசதி ஏற்படுத்தி தரப்படும் என திருவாரூரில் சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை மாணவர்களிடம் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவினர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக கிடாரம்கொண்டான் பகுதியில் செயல்படும் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் சமூக நீதி விடுதியில் அக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பிப்ரவரி மாதத்திற்கான 65 வயதுக்கு மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு சென்று குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவி குறித்த கோரிக்கை மனுக்கள் பெற்று தகுதியான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பிப்ரவரி மாதம் முதல் வியாழக்கிழமையான நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும், பிப்ரவரி மாதம் 2ஆம் வியாழக்கிழமையான வருகின்ற 12ஆம் தேதி காலை 11 மணிக்கு மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது.